அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கிறோங்கன்னா, எங்கள் அமுத்தா தோட்டத்துக்கு தான் வந்திருக்கிறேங்க. எங்கள் அமுத்தா கீரை பிடுங்கிட்டு இருக்குதுங்க. அவங்கெல்லாம் பெரிய விவசாயம் செய்வாங்க, சின்ன விவசாயம் செய்வாங்க. இந்த ஆடி மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி பத்துறதில்ல. ஃபஸ்ட்டு பீட்ரூட்டெல்லாம் போட்டுருந்ததுங்க, ரெண்டாவது சிறுகீரை தான் போட்டுருக்குறாங்க. தக்காளிக்காயும் போட்டிருந்தாங்க. அதெல்லாம் உங்களுக்கு தெக்கால் இருக்குதுங்க. இப்போ பாருங்கள், சிறுகீரை தான் பிடுங்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம யூடியூப் சேனல் வச்சுக்கணும்னு சொன்னபடி, சரி வாடா நம்மளதையும் ஒரு வீடியோ எடுத்து போட்டு விட்றா அப்படின்னு சொல்லிச்சுங்க. எங்கள் அம்மா தான் சொல்லிச்சுங்களா, சரின்ட்டு வந்தோம். பாருங்கள், எங்கள் அம்மா என்ன அழகாக இந்த வயசுலேயும் பிடுங்கிட்டு இருக்குதுங்க. கூட ஒரு ஆள் போட்டு கீரை பிடுங்கிட்டு இருக்கிறாங்க. சரி நம்ம போனால் சும்மா வர முடியுங்களா, நம்மளும் ஏதோ ஒரு வேலை செய்கிறோம் அம்மான்னு சொல்லிவிட்டு செஞ்சுட்டு அப்புறம் பீட்ரூட் ஃபஸ்ட்டு போட்டுருந்தாங்க. அப்புறம் சிறுகீரை போட்டு வைக்கிறாங்க, தக்காளிக்காய் வச்சுருக்குறாங்க. நம்ம கீரையில் கொண்டு போய் ஒரு மூட்டை கொண்டு போய் போட்டு வரணுங்க. அதனால் நம்ம கீரைகளெல்லாம் போட்டு என்ன போன ஒரு வேலை செய்யணுங்க. தோட்டத்துக்கு போனேன், அமுத்தா தோட்டத்துக்கு போனோங்கன்னா, அதனால் சரின்ட்டு ஒரு நடை கொண்டு போய் தோட்டத்தில் வீட்டில் ஓட்டு வந்துடலான்ட்டு எடுத்துகிட்டு போகிறேங்க. வந்து 10, 50, 60 வருஷமாக விவசாயம் பார்க்குறாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து சிறுகீரை, வேறு வெங்காயம், தக்காளி இதெல்லாம் நல்ல முறைக்கு அவங்களுக்கு விவசாயம் பார்க்க தெரியுங்க. நம்ம ஒரு 4 வருஷமாக தான் இந்த விவசாயத்தை பார்த்துட்டு இருக்கிறோங்க, லாக்டவுனில் இருந்து. அதனால கொஞ்சம் குளறுபடியாக தான் வந்துட்டுருக்குதுங்க. அப்புறம் சொந்த காடாக இருந்ததுங்கன்னா கொஞ்சம் விவசாயத்துக்கு நல்லாயிருக்கு. நம்ம ஒரு குத்தகைக்கு பிடிச்சிருக்கிறதுனால நம்ம காட்டில் கொஞ்சம் பில்லெல்லாம் ஓவராக இருக்குதுங்க. அவிலும் வந்து விவசாயம் 10 வருஷமாக பார்க்காது இருந்ததுனால அந்த காட்டில் அப்படி பில்லு ஏறிடுச்சுங்க, எச்சாகி போச்சு. அழிக்கிறதுங்கன்னா அழிக்க முடியறதில்ல. இது பார்த்திங்கன்னா இப்போது வெள்ளாமை பண்ணிகிட்டே இருந்திங்கன்னா களை வெட்டம் பில்லு பிடுங்கும் இப்படியே பண்ணிகிட்டு இருந்திங்கன்னா பில்லெல்லாம் கொஞ்சம் அழிஞ்சிருச்சிங்கன்னா விவசாயம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சௌகரியமாக இருக்குங்க. சொட்டு நீர் தான் போட்டிருக்குறாங்க. ஒரு 3.5 அடி 4 அடிக்கு ஒரு ஓசு தண்ணி, ஒரு 4 அடி வளத்துக்கு மேலே வந்து உழுவும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு காற்றுக்கு எல்லா பக்கம் போயிரு. தண்ணி போச்சிங்கன்னா எல்லா கீரைக்கும் உங்களுக்கு நனைஞ்சிருச்சிங்கன்னா அது வர்றதுக்கு உங்களுக்கு அளவான ஈரம் விட்டுக்கலாங்க. 2 நாளைக்கு ஒரு 1/2 மணி நேரம் மோட்டர் விட்டோங்கன்னா தண்ணி கம்மியாக இருந்தாலுமே உங்களுக்கு கீரைக்கு அளவான ஈரம் போகுதுங்க. அதனால் கீரை வந்து உங்களுக்கு நல்ல முறைக்கு வருங்க. ஒரு தலையும் கூட வேஸ்ட் ஆகாதுங்க. இப்போது ஒரு 1.5 கிலோவுக்கு பக்கமாக இந்த கீரை கட்டில் போட்டிருக்குறாங்க. அதுக்கு உண்டான மகசூல் நல்ல முறைக்கு வருதுங்க. நம்ம போட்டோங்கன்னா கொஞ்சம் காடு சத்து கம்மி, அதனால் பராமரிப்பு கொஞ்சம் கம்மி, பில் ஓவரு கொஞ்சம் கம்மியாக தான் வருதுங்க. அதை நீ எப்படியே போக போக பழகிக்கலாங்க. அதனால தான் அமுத்தா தோட்டத்தில் வந்து எப்படி விவசாயம் பார்க்குறாங்கன்ட்டு அடிக்கடி வந்து பார்த்துட்டு போயிட்டுருப்பேனுங்க. அதுவாக நம்ம பவர்லூம் வேலைக்கு போகிறோங்களா, அதனால் வந்து விவசாயத்து மேலே கொஞ்சம் ரெஸ்ட் டைமில் செய்கிறேங்க. முழுமையாக ஈடுபாடு இல்லை நம்மளுக்கு. வேறு வேலைக்கும் போகிறோங்களா, அதனால் நம்ம இந்த விவசாயத்தை வந்து அந்த வேலை இல்லைங்கன்னா விவசாயம் வந்து செய்வோம். சொந்த பூமியில் இருந்ததுங்க போயிடுச்சு. அமுத்தா தோட்டத்தில் பார்த்திங்கன்னா பாருங்க, கோழி குப்பை தான் கொட்டியிருக்கிறாங்க. இந்த இப்போ சிறுகீரை வந்து இப்போ பிடுங்கிட்டு இருக்கிறாங்க. இது மூயறக்குள்ளே வந்து உங்களுக்கு அந்தல ஓஸ் போட்டு சொட்டு நீரில் தான் உங்களுக்கு கீரை முளைச்சிருக்குதுங்க. அந்தல அதுபோக தக்காளிக்காயும் பொறிக்கணுங்க. தக்காளிக்காயெல்லாம் நொறுங்க பழுத்து கிடக்குதுங்க, போய் பார்த்துட்டு வந்தேன். நீங்களும் வாங்க போய் பார்க்கலாம். இதுக்கு சிறுகீரைக்கு வந்து உங்களுக்கு முட்டுவலி அதிகமாக இல்லைங்க, களை வெட்ட வேண்டியதில்லை, பில்லு பிடுங்க வேண்டியதில்லை. அதனால் வந்து உங்களுக்கு லாபத்துக்கு தப்பு இல்லைங்கன்னா கண்டிப்பாக லாபம் வருங்க. என்ன களை வெட்டுற கூலி, தண்ணி கட்டுற கூலி இதெல்லாம் கொடுத்தோம்னா தான் உங்களுக்கு விவசாயத்தில் பார்த்தா கொஞ்சம் நட்டம் ஏற்படுங்க. நட்டம் ஏற்படாதுங்க, அசல் வரும். இது சொட்டு நீர் போட்டு உங்களுக்கு தண்ணி விடுறதுனால களை வெட்டுற கூலி இல்லை, பாத்தி பிடிக்கிற கூலி இல்லை. ரொட்டா விட்டு டிராக்டரி விட்டு ஓட்டி அப்படியே உங்களுக்கு கீரை விதைச்சி ஓசெல்லாம் பரப்பி விட்டுங்க. உங்களுக்கு விதை போட்டுவிட்டுலாம். விதை போட்டுவிட்டு ஓசை பரப்பி விட்டால் போதுங்க. பாருங்கள், அந்தல போட்டுவிட்டு இருக்குது பாருங்கள், கோழி குப்பை இருக்குது. இருங்க, சின்ன கீரை விதை போய் காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி விதை தெரியுதுங்களா, நம்ம சிறுசாக இருக்குதுங்க. இன்னொரு 15 நாளில் வந்துடுங்க. இப்போ ஒரு 6-7 நாள் ஆச்சுங்க இந்த விதைகளுக்கெல்லாம். பாருங்க, அந்த ஓசு இருக்கிற பக்கமெல்லாம் கீரை விதை தான் எனக்கு பச்சையாக இருக்கிறது, லேசான பச்சையாக இருக்குங்க. அதுபோக கோழி குப்பை ஒரு 2 தாட்டு கீரை போட்டு எடுத்தாச்சுங்கன்னா கோழி குப்பை ஓட்டு விட்டுக்கோணுங்க.
நம்ம கோழி குப்பையெல்லாம் போடுறதில்ல. எனக்குன்னா பில்லை பார்த்தாலே பயமாக இருக்குது. அதனால கோழி குப்பை போட்டு நம்ம விவசாயத்தை கரெக்டாக பண்ண முடியலன்னு என்ன பண்ணுறதுன்ட்டு ஒரு பயமாக இருக்குதுங்க. பாருங்க, இந்த சொட்டு ரோஸ் எல்லாம் போட்டிருக்குது பார்த்தீங்களா, 3.5 அடிக்கு ஒரு ரோஸ் போட்டிருக்குதுங்க. இப்போ இதில் சிறுகீரை விவசாயம் தான் போட்டுட்ருக்குதுங்க, சிறுகீரை போட்டுட்ருக்குதுங்க. பாருங்கள், சின்ன செடியாக இருக்குது பாருங்கள், எப்படி தான் முளைச்சிருக்குதுன்னு பாருங்கள். 2 நாளைக்கு ஒருக்கா தண்ணி விட்டால் போதுங்க. அது ஒரு 2 இன்ச்சு நலையிற அளவுக்கு விட்டால் போதுங்க. 2 இன்ச்சு அளவுக்கு நனைஞ்சதுங்கனால உங்களுக்கு கீரைக்கு வேர் உள்ளே பிடிச்சிக்கு. இந்தலெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா பிடுங்குற பக்குவத்தில் இருக்குது. ஒரு 3-4 நாளைக்கு பிடுங்கணுங்க. எங்கள் அம்மா எவ்வளோ ஸ்பீடாக எல்லாத்தோட பிடுங்கிட்டு போகுதுன்னு பாருங்கள். மம்மேனியாக வேலை செய்கிறதில்ல எப்பவுமே சங்காதுங்க எங்கள் அம்மா. எங்கள் அம்மா சைடில் தான் பாருங்கள் எவ்வளோ பிடுங்கி வச்சுருக்குதுங்கன்னு. பாருங்க, கோழி குப்பையும் இருக்குதுங்க. கொஞ்சம் சத்து கம்மிங்கன்னா உடனே கோழி குப்பை போட்டு விட்ருவாங்க. இந்த காட்டிலெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பீட்ரூட் போட்டுவிட்டு இருந்ததுங்க. பந்தல் பார்த்திங்கன்னா தக்காளி காடு இருக்குது. இந்த தக்காளி காடு இருக்குதுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, இந்த தக்காளி காடு தானுங்க. தக்காளி காயெல்லாம் காய்ச்சிருக்குது. இதுவும் சொட்டு நீரில் தானுங்க. மயில் வந்ததுங்கன்னா மயில் கொஞ்சம் பாதி சாப்பிட்ருவாங்க. பாதி பழம் தான் நம்மளுக்கு மிச்சமாகுங்க. மயில் முடுக்கிட்டே இருக்கணுங்க எந்நேரமே. மயில் முடுக்கலிங்கன்னா நம்மளுக்கு சுத்தமாக ஒரு பழம் கூட நாம் பொறிக்க முடியாது. அப்பவும் அது சாப்பிட்ருங்க. சாயங்கால நேரம் காலையில் நேரமும் 2 நேரத்துலேயும் வந்து ஏதோ ஒரு டைமில் சாப்பிட்டு போயிடுவாங்க. அது சாப்பிட்டா முழுசாக சாப்பிட்றதும் இல்லைங்க. ஒரு 2 பழம் ஒரு பழத்தை ஒரு கொத்து 2 கொத்து கொத்தி வச்சுட்டு செடி பூரா இதே மாதிரி பண்ணி விட்டுருங்க. பாருங்கள், இப்படித்தான் கொத்தி விட்டுருக்குதுன்னு பாருங்கள் அந்த பழத்தை. அருமையான தக்காளி பழங்க. ஆனால் மயில் ஒரே கொத்து தான் கொத்தி இருக்குதுங்க. பூரா சாப்பிட்டாலும் கூட தெரியாதுங்க. ஒரு கொத்து கொத்தி போட்டு அப்படி விட்டு போட்டு போயிடுதுங்க. இதை நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா செடிக்கு 2 பழத்தை கொத்தி வச்சிரு. பாருங்கள், தக்காளி காயில் சொட்டு நீரில் தான் போட்டுருக்குதுங்க. பில்லு உங்களுக்கு அதிகமாக முளைக்காது. சொட்டு நீரில் போட்டுங்கன்னா தண்ணி பாத்தி பிடிச்சி தண்ணி கட்டினீங்கன்னா தான் உங்களுக்கு பில்லு அதிகமாக வரும். இது செடிக்களவாக தான் எனக்கு தண்ணி விழுகுது. அதனால வந்து உங்களுக்கு பில்லு முளைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. போர் போட்டிருக்குதுங்க. அந்தால சொட்டு நீர்லாம் எப்படி உங்களுக்கு அந்தால போட்டிருக்குதுன்னு பாருங்கள். ஓஸ் போட்டு அதில் ஒரு 3.5 அடி 4 அடிக்கு ஒரு ஓஸ் போட்டு அதில் நாற்று தண்ணி விழுகிற பக்கம் நாற்று ஊனிடணுங்க. நாற்று ஊனிட்டிங்கன்னா அந்த தண்ணி சொட்டுன்னு விழுகிற அளவுக்கு தக்காளி நாற்று வேர் இருக்கிற அளவுக்கு அந்த ஈரம் பட்டுக்குங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஓரத்தில் சுருட்டி வச்சிடலாங்க. நம்மளுக்கு தேவையான அளவு நம்ம எத்தனை நாற்று வைக்கலாம்னு ஐடியாவில் இருக்கிறங்களோ அந்த அளவுக்கு ஓசை இழுத்து விட்டு சாய்ண்டு போட்டுக்கலாங்க. அதுக்கு ஒரு கேட்டுவால் வச்சுக்கலாங்க. கேட்டுவால் வச்சுட்டிங்கன்னா தண்ணி நம்மளுக்கு எந்த அளவுக்கு போதுமோ அந்த அளவுக்கு வேகத்தை கம்மி எச்சுக்கையும் வேண்டிக்கலாங்க. பாருங்கள், இதெல்லாம் தக்காளி காடு. இந்த காட்டில் இப்போ எம்டியாக இருக்கிற காட்டில் வந்து பீட்ரூட் போட்டுருந்துங்க ஃபஸ்ட்டு. அதில் ஒரு 2 கிழங்கு தப்பிச்சு இருக்குதுங்க. இருங்க நான் போய் காட்டுறேன். பாருங்கள், எங்கள் அம்மா அங்கே காட்டில் கீரை பிடிங்கிட்டு இருக்குதுங்க. பீட்ரூட் இந்த காட்டில் தான் போட்டுருந்ததுங்க. ஒரு கிழங்கு 2-3 கிழங்கு தப்பிச்சிருக்குதுங்க. சரி, நம்ம அதையே விடணும்னு சொல்லி அதை பிடிங்கி சோப்பில் போட்டு போகலான்ட்டு எடுத்துட்டுனுங்க. 1-2 கிழங்கு இருந்ததுங்க. பார்த்துட்டு வந்துட்டு தக்காளி காட்டுக்கு வரையிலையே. பாருங்க, இங்கே 2 கிழங்கு இருக்குதுங்க. மொத்தம் 3 கிழங்காச்சு. ஒரு பொரியல் ஆச்சு அம்த்த வீட்டுக்கு போனதுக்கு. கீரை 4 பிடி எடுத்துகிட்டு வந்துடுவேனுங்க. இன்றைக்கி சாப்பாட்டுக்கு வந்து குழம்புக்கு கீரையும் பீட்ரூட் பொரியலும் செஞ்சுக்கலாங்க. பாருங்கள், இங்கே 2 கிழங்கு இருக்குது. ஃபஸ்ட்டு நொறுங்க தப்பிச்சு கிடந்ததுங்க. அப்புறம் பார்க்கும்போது இன்றைக்கி வந்து பார்க்கும்போது 2 தான் இருக்குதுங்க. மொத்தம் 3 கிழங்கு இருந்ததுங்க. பிடுங்கிட்டா என்னங்கண்ணா, நம்ம போனாலும் சும்மா வரக்கூடாதுங்களா, ஏதோ நம்ம தோட்டுக்கு போயிட்டு கொண்டு வரணுங்களா. 3 கிழங்காச்சுங்க. எடுத்து சோப்பில் போட்டுக்கலாங்க. வேறு கோழிக்கு இப்போ தான் போட்டிருக்குதுங்க. எங்கள் அம்மா கீரை பிடிங்கிட்டு இருக்குது. சொட்டு நீர் ஓஸ் போட்டு தான் எல்லாமே விவசாயம் பண்ணுறாங்க. நம்மளுக்கு அந்த அளவுக்கு பெருசாக வசதி பத்தாதுங்க. காடு நம்ம சொந்த காடு இல்லை, குத்தகைக்கு பிடிச்சிதான் பார்த்துட்டு இருக்கிறோங்க. கரிகாலனும் வச்சுருக்கிறோம். கரிகாலன் இருக்கிறதுனால தீவனம் வச்சுருக்கிறோங்க. தீவனம் வேணுங்க, அதனால கரிகாலை. ஒரு தண்ணி இருக்கிற தண்ணிக்கு நம்ம ஏதோ ஒரு விவசாயம் பார்க்கலான்ட்டு நம்ம தோட்டத்தில் பார்த்துட்டு இருக்கிறோங்க. அப்படியே அம்தா தோட்டத்தையும் ஒரு நட சைஸாக பார்த்துட்டு வந்துடுங்க என்ன பண்ணுறதுன்ட்டு. அம்தாவில் ஃபாலோ பண்ணி நம்ம செய்ய முடியாதுங்களாட்டதே தெரியுது எனக்கு. என்ன இந்த மாதிரி காடு சுத்தமாக இருந்ததுங்கன்னா எல்லாமே சௌகரியமாக இருக்குது. பாருங்க, எங்கள் அம்தா பாருங்க எப்படி முன்னாடி பிடுங்கிட்டு போகுதுங்க. 2 பேர் பின்னாடி இருக்கிறாங்க. எங்கள் அம்தாவில் மட்டும் நிற்காத வேலையை செஞ்சு பிடி கட்டி எஞ்சிருங்க. அடுக்கி வச்சுட்டு போகுது பாருங்க.
இதெல்லாம் 50 வருஷத்து அனுபவங்க. 50 வருஷம் என்னங்க, பிறந்ததுலேருந்து அனுபவம் தானுங்க கீரை விவசாயத்தை பற்றி. பாருங்க 2 ஆள் விடுங்கிறாங்க, லேட்டாக பிடுங்குறாங்க. எங்கள் அம்மா மம்மீனே பிடுங்கிட்டு போகுது பாருங்க ஒரு கரத்தில் உட்காந்து. இந்த கீரையெல்லாம் முடிஞ்சதுங்கன்னா இந்த சிறுகீரை 2வது போட்டு வைக்கிறதெல்லாம் வந்துருங்க. பாருங்க என்னமோ பிடி கட்டுதுன்னு. அப்புறம் நம்ம போயிட்டு சும்மா வரக்கூடாதுங்களா, சரி நம்மளும் ஏதோ ஒன்று பண்ணுவோம்ட்டு ஒரு நடை கொண்டு போய் போட்டு வந்தனுங்க. அப்புறம் நம்மளுக்கு பீட்ரூட் ஆகி போச்சு, கீரை 4 உடியாச்சுங்க. அப்புறம் நம்ம கொஞ்சம் போனால் தோட்டத்துக்கு போனால் கொஞ்சம் வேலை செஞ்சுதானுங்க ஆகணும். சும்மா வரக்கூடாதுங்க, எப்பவுமே போனேன் வந்தான் பாரு போயிட்டான் பாரு அப்படின்ட்டு. நம்ம பதிவுகள்லாம் பிடிச்சிருந்ததுங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஒரு லைக் போடுங்க. நம்ம விவசாயம் தான் பார்த்துட்ருக்குறோம். நம்ம சிறு விவசாயிங்க. எங்கள் அம்மா கொஞ்சம் பெருசாக பண்ணு, அம்மா கூட நான் போட்டி போட முடியாது. ஏதோ ஒரு ஐடியா கேட்டு அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டுருப்பேங்க. இப்போ நம்ம தோட்டத்தில் பார்த்திங்கன்னா மிளகா நாற்று போடலாம்ட்டு இருக்கிறேங்க. இங்கே எங்கள் அம்மா மிளகா நாற்று சொட்டு நீரில் போட்டிருக்குதுங்க, அந்தலில் இருக்குது. நான் அதை அப்புறமா காட்டுறேனுங்க. சொட்டு நீரில் போட்டுங்கன்னா கொஞ்சம் சௌகரியமாக இருக்குது. நம்மளோட சொட்டு நீர் வசதி இல்லாதனால வேறு ஐடியா பண்ணிகிட்டு இருக்கிறேனுங்க. நான் ஒரு பார் விட்டு ஒரு பாரில் நாற்று உண்ணலாம்ட்டு, உங்களுக்கு களை வெட்டுற கூலி இல்லாத அளவுக்கு பார்த்துக்கலான்ட்டு. இந்த பதிவுகள்லாம் பிடிச்சதுங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம விவசாயம் தான் பண்ணிகிட்டு இருக்கிறேங்க. வந்ததுக்கு ஒரு மூட்டை தூக்கிட்டுடுச்சுங்க. பீட்ரூட்டையும் எடுத்தாச்சு. நான் போய் 4 பிடி கீரையும் எடுத்துகிட்டு போயிடுவேன். வண்டி நிற்கிதுங்க அங்கே. கொண்டு போய் சாலையில் ஒட்டுங்க, எல்லாம் அலாசோணும். அலாசி ஊனி அப்புறம் காலையில் மார்க்கெட் போகணுங்க. ஃபுல்லாக பதிவெல்லாம் போடணுங்கன்னு ஒரு 4-5 மணி நேரம் தேவைப்படுங்க. நம்ம ஒரு அளவு ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே தான் போட்டு முடிக்கிறேங்க. போய் அலாசறதுக்கு ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகுங்க. இந்த 500 உடி அலாசறதுக்கு. இப்போ நான் கொண்டு போகிறது 200 உடி தான் இருக்குதுங்க. ஃபஸ்ட்டே 2 நடை கொண்டு போய் போட்டு வந்துட்டுங்க. இப்போ நான் வந்ததுக்கு எங்கள் அம்மாளுக்கு ஒரு வேலை செய்யணுன்ட்டு செஞ்சாச்சுங்க. அது போக பீட்ரூட்டையும் எடுத்துகிட்டு கீரையும் போய் ஒன்று எடுத்துக்கணுங்க. வேலையெல்லாம் முடிஞ்சதுங்க. எல்லாம் கிளம்பிடுவாங்க. இருக்கிறது ஒரு 50 உடி கொடுங்கனாங்கன்னா அதை கொண்டுட்டு வந்துடுவாங்க கையில். பாருங்கள், நம்ம பதிவுகள்லாம் பிடிச்சவங்கன்னு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றிங்க. மீண்டும் வாங்க நம்ம பதிவுக்கு.